ஹே காய்ஸ், வெல்கம் டு சூர்யா அகாடமி. போன வீடியோவில் நம்ம ஆக்சுவலாக மிதவாதிகள் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சிங்களேன், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ், அதாவது மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்ட், அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? இவங்களோட எந்த இடைப்பட்ட பகுதியில் அவங்க இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 to 1917 இந்த காலகட்டத்துக்கு இடைப்பட்ட பகுதிகளில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து மிதவாதிகள் டைமில் பார்க்கும்போது அவங்களாம் வந்து நல்லா படித்தவங்களாகவும் ஆனால் வயசானவங்களாகவும், அதே சமயம் மேல்மட்ட மக்கள், அதாவது அப்பர் மிடில் கிளாஸ், பணக்காரங்க, அந்த எலைட் செக்ஷன்லேருந்து வந்தவங்களாகவும் இருந்தாங்க. இந்த தீவிரவாதிகள், அதாவது மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இந்த ஃபேஸில் இருக்க மக்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்ல யங்கர் ஜென்ரேஷன், நல்ல யங் பீப்புளாக இருந்தாங்க, மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லோயர் கிளாஸ்லேருந்து வந்திருந்தாங்க, நல்ல கல்வி கற்றவர்களாக இருந்தாங்க. சரிங்களா? முக்கியமான ஆளுங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் கங்காதர் திலக், அரவிந்த கோஷ், லாலா லஜ்பத் ராய், நம்ம வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை, இவங்க எல்லாருமே நான் ஒரு நல்ல ஒரு அந்த டைமில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன்ஸ் இவங்கெல்லாம். சரிங்களா? இதில் வந்து இவங்களுக்கு ஹெட்டாக, அவங்களுக்கு எப்படி ஜி.கே. கோகலே இருந்தாரோ அதே மாதிரி இவங்களுக்கு ஹெட்டாக பிஜி திலக் வந்து இருந்தார். சரிங்களா? பால் கங்காதர் திலக் தான் இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹெட் மாதிரி அப்படின்னு வச்சுங்களேன். அப்புறம் இவர் வந்து ஒரு 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 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்னா, இவர் வந்து பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணதே கிடையாது. இவர் கடைசி வரைக்குமே காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாக ஆகாத மிகப்பெரிய காங்கிரஸ் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜே திலக். அதாவது விடுதலை போராட்ட வீரர்களில் இவர் ரொம்ப முக்கியமானவர். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட நோக்கம், எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டிங் ஸ்வராஜ். சரிங்களா? சுயராஜ்யம் வாங்குவதே கொள்கை அப்படின்னு அப்படிங்கிறத இவங்களோட கொள்கை. இவங்களோட மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரகிள் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்படி போராட்டத்தை கொண்டு போய் சென்றாங்க அப்படின்னா பாசிவ் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? பாசிவ் ரெசிஸ்டன்ஸ், பாய்காட் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படின்னா அரவிந்த கோஷ் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார், நம்ம காந்தி ஃபாலோ பண்ணியிருப்பார் இல்லைங்களா? ஒத்துழையாமை, அதாவது நீ உன்னோட கவர்மெண்ட்டோட பொருட்களுக்கெல்லாம் நான் கவர்மெண்ட்டோட செயல்பாடுகளை தடை செய்வேன், உங்களுக்கு அவ்வளோக்கா ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு காந்தி கொண்டு வருவார் இல்லைங்களா? அதை வந்து முதலே இவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதை வந்து முதல்ல ப்ரொபோன் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷ். பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். அதாவது ஃபாரினை பாய்காட் பண்ணுறோம், வெளிநாட்டு பொருட்கள் அரசாங்கம் எல்லாத்தையுமே தடை செஞ்சு சுதேசி, நம்மளுதை மட்டுமே நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இவங்களோட கான்செப்ட். சரிங்களா? இப்போது ஸ்வதேசி மூமெண்ட், அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு வந்துட்டோம்னாவே ஸ்வதேசி மூமெண்ட் கண்டிப்பாக நம்ம படித்தே ஆகணும். முக்கியமான இது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ்லேயே. சரிங்களா? ஸ்வதேசி மூமெண்ட் ஏன் வந்தது, எதுக்காக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் கர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைஸ்ராய் இருந்தார். சரிங்களா? லார்ட் கர்சன் இருந்தார். அவர் என்ன பண்ணார், பெங்கால் ப்ராவின்ஸை, அதாவது பெங்கால் மாநிலத்தை எங்களால் நிர்வகிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது, அதனால் அதை ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுருவார். யார்? லார்ட் கர்சன் பிரிச்சுருவார். எப்படின்னா, இப்போ இருக்கிற பங்களாதேஷ் இருக்கு இல்லைங்களா, பங்களாதேஷும் சம் போர்ஷன் ஆஃப் அஸ்ஸாம், அதாவது பங்களாதேஷ்க்கு மேலே பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் இருக்கும், அந்த அஸ்ஸாமும் பங்களாதேஷையும் ஒரு பகுதியாக அறிவித்து அதை ஈஸ்ட் பெங்கால்னும், மற்ற பகுதி அதாவது இப்போ இருக்கிற வெஸ்ட் பெங்கால், இப்போ நம்ம இந்தியாவில் இருக்க வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்டு, பீகார், ஒரிசாவில் சில பகுதிகள், இதெல்லாம் சேர்த்து பெங்கால் அப்படின்னு அறிவிச்சிருவார். சரிங்களா? இப்போது புரியணுமான்னா இங்கே பாருங்கள், இந்த பச்சை கலரில் இருக்கு இல்லைங்களா, இதுதான் இப்போ இருக்கிற பங்களாதேஷ். இதுதான் அப்போ வந்து ஈஸ்ட் பெங்கால்னு பிரிச்சுருவாங்க. இந்த பக்கத்தில் இருக்க ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த பாக்கு கலர் மாதிரி, இந்த கலரை வந்து அப்போ வந்து இந்த ஏரியாவை பெங்கால் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருவாங்க. இது ஈஸ்ட் பெங்கால், அதனால் இது வெஸ்ட் பெங்கால் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலுக்கான பெயர் காரணம் தெரியணும் இல்லைங்களா? ஏன்னா ஈஸ்ட் பகுதியில் இருக்க ஒரு மாநிலத்துக்கு எதுக்கு வெஸ்ட் பெங்கால்னு பேர் வைக்கணும். சரிங்களா? இதுதான் ரீசன். இந்த பக்கம் ஈஸ்ட் பெங்கால் இருந்ததுனால இது வெஸ்ட் பெங்கால் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ ரிமைனிங் போர்ஷன் வந்து பெங்கால் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. இப்போ இந்த டைமில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அது எப்படி நீங்கள் பெங்காலை பிரிக்கலாம், நீங்கள் பிரித்தது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அவங்க பிரித்தது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்காலெல்லாம் முஸ்லீம் மெஜாரிட்டியும் வெஸ்ட் பெங்காலில் ஹிந்து மெஜாரிட்டியும் இருக்கிற மாதிரி இருக்குது, அப்படின்னா நீங்கள் வந்து பிரிக்க பார்க்குறீங்க, ஹிந்துவும் முஸ்லீமும் பிரிக்க பார்க்குறீங்க, இதுதான் உங்களோட உள்நோக்கம், டிவைட் அண்ட் ரூல், டிவைடட் இம்பேரா, இதுதான் உங்களோட உள்நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? 1905 அக்டோபர் மாதம் 16 பார்ட்டிஷன், அதாவது வங்கப்பிரிவினை கேம் இன்டு ஃபோர்ஸ், அதாவது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது 1905 அக்டோபர் மாதம் 16. சரிங்களா? இந்த மேப் நோட்ஸ் பார்த்துங்க, பங்களாதேஷ், வெஸ்ட் பெங்கால். சரிங்களா? இப்போது
1905 அக்டோபரில் வந்து வங்க பிரிவினை வந்துருச்சு இல்லைங்களா. 1905 நான் ஏற்கனவே நம்ம முன்னாடி வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட டைமில் காங்கிரஸோட செஷன் நடக்கும். அந்த வருஷமும் நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு அப்படின்னா பனாரஸில் நடந்துச்சு. சரிங்களா. 1905 வங்க பிரிவினை ஏற்பட்ட டைமில் காங்கிரஸோட செஷன் எங்கே நடந்துச்சு? பனாரஸில் நடந்துச்சு. பிரசிடென்ட் யார்? ஜிகே கோகலே. ஜிகே கோகலே யார்? மாடரேட்ஸோட தலைவர். சரிங்களா. அவர் ஒரு பெரிய தலைவர் அவர் ஆக்சுவலாக. சரிங்களா. இவரோட தலைமையில் அவர் பிரசிடெண்ட்டாக பனாரஸ் செஷனில் அவர் இப்போ தலைவர் பிரசிடெண்ட்டாக இருக்கார் கோகலே. அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஸ்வதேசி ரெசல்யூஷன் அப்போ தான் பாஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. இந்திய தயாரிப்பை வாங்குங்க. இங்கே ஒரு இமேஜ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, பை சுதேசி, இந்திய தயாரிப்பை வாங்குங்க, அவங்களத ஃபாரின் இதை வந்து பாய்காட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா. இந்த டைமில் தான் ராக்கி ரக்ஷா பந்தன்லாம் ஃபேமஸ் ஆச்சு. இப்போ நம்ம கூட ராக்கி கட்டுறோம் இல்லையா, இந்த வில்லன் படத்தெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இவர் ரமேஷ் கிருஷ்ணா வந்து டிரைவராக இருப்பார், எல்லோரும் போய்ட்டு ராக்கி கட்டிகிட்டு இருப்பாங்க. ஏன் உனக்கு வேறு எக்ஸாம்பிளே கிடைக்கலன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. அந்த ராக்கி கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த இதெல்லாம் வந்து அப்போலேருந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா. இந்த டைமில் தான் ரவீந்திரநாத் தாகூர் அவர் வந்து அமர் சோனா பங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் பாடுவார். இந்த டைமில், அந்த பார்ட்டிஷன் டைமில் அமர் சோனா பங்களா அப்படின்னு ஒரு சாங் பாடுவார். இந்த பாட்டு 1971 அப்புறம் வங்காளதேசத்தின் தேசிய கீதமாக அறிவிக்கப்பட்டது. 1905 பாடப்பட்ட அந்த சாங் 1971 விடுதலை அடைஞ்ச பங்களாதேஷோட தேசிய கீதமாக அறிவிக்கப்பட்டது. அஃப்கோர்ஸ் நம்மளதே எழுதுனது யார்? ரவீந்திரநாத் தாகூர் தான், மறந்துடாதீங்க. அப்புறம் 1906, அதாவது அடுத்த வருஷம் கல்கட்டாவில் காங்கிரஸ் செஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு 1905 பனாரஸில் நடந்து ஜிகே கோகலே வந்து ஹெட்டாக இருந்தார். 1906 வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டாவில் நடக்கு. இதுக்கு ஹெட்டு வந்தீங்கன்னா தாதாபாய் நௌரோஜி. சரிங்களா. தாதாபாய் நௌரோஜி இதுக்கு ஹெட்டாக இருந்தார். இந்த டைமு ஸ்வயராஜ்யம் தான் எங்களது உரிமை அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாங்க எய்மு. சரிங்களா. ஸ்வராஜ், அவங்களோட எய்மு ஸ்வராஜ் அப்படின்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. ஃபாரின் குட் எல்லாம், ஃபாரின் திங் எல்லாமே, காலேஜ், ஸ்கூலு, அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே பாய்காட் பண்ணுங்கள், நம்மளோட இந்தியன் அதாவது ஸ்வதேசி நம்மளுக்கு அக்செப்ட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு ஃபுல்லாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்பனாக அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக சீரியஸாக எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் 1907 சூரத்தில் செஷன் நடக்குது. 1905 பனாரஸு, 6 கல்கட்டா, 7 சூரத்து. காங்கிரஸில் பெரிய பிளவு ஏற்படுது. அதாவது மிதவாதிகள் தீவிரவாதிகள் 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை வந்து எக்ஸ்பெல் பண்ணிடுறாங்க, அதாவது காங்கிரஸ் விட்டு வெளியேற்றிடுறாங்க. அது மாதிரி ஒரு பிரிவினை ஏற்பட்டதுனால 1907 இந்த பிளவு ஏற்பட்டதுனால காங்கிரஸில் ஸ்வதேசி மூமெண்ட்டும் அதோட நின்று போயிடுது. சரிங்களா. இப்போ இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டுங்கிற ஒரு டாபிக் அடியில் நம்ம என்னென்ன படிக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். 3 காங்கிரஸ் செஷன் படிச்சிருக்கோம். அது இல்லாமல் வங்க பிரிவினை பற்றி படிச்சிருக்கோம். காங்கிரஸோட பிளவு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் மாடரேட்ஸோட பிளவு பற்றி படிச்சிருக்கோம். அப்புறம் மற்ற தலைவர்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். முக்கியமாக அந்த 1905 யார் தலைவராக இருந்தார், காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாக யார் செயல்பட்டாங்க, 6 யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க, 7 என்ன நடந்தது முக்கியமானது. சரிங்களா. இதெல்லாம் பற்றி பார்க்குறோம். ஸ்வதேசி மூமெண்ட் அதோட எண்ட் ஆயிடுது. ஸ்வதேசி மூமெண்ட்டோட வெளிப்பாடு என்ன, அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு பெண்களும் மாணவர்களும் தேசிய இயக்கத்தில் பெண்களும் மாணவர்களும் ஒரு தேசிய விடுதலை போராட்டத்துக்கான ஒரு மூமெண்ட்டில், அது விடுதலை போராட்டம்னு சொல்ல முடியாது, ஒரு மாஸ் மூமெண்ட்டில் பங்கேற்க ஆரம்பிக்கிறாங்க. தெருவுக்கு வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா. அதே மாதிரி இவங்க வந்து அக்செப்ட் ஸ்வதேசி, பை ஸ்வதேசி, அக்செப்ட் இண்டியன், பாய்காட் ஃபாரின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுருக்கிறதுனால இண்டிஜினஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது இந்தியர்களால் புது இண்டஸ்ட்ரிகள் தொடங்கப்பட்டது. நம்ம ஓனராக இருந்தோம். முக்கியமாக டிஸ்கோ, ஜாம்ஷெட்பூரில் ஆரம்பிச்சது டிஸ்கோ, இதெல்லாம் வந்து அப்போ தான் ஆரம்பித்தாங்க. சரிங்களா. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். ரிவிஷன் தாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த வீடியோ ஒன்ஸ் கேட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்க நோட்ஸில் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள். நல்லா புரியும், உங்களுக்கு ஆக்சுவலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சூர்யா. அதுக்கப்புறம் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. சப்ஸ்கிரைப், கமெண்ட் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.